நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் விசுவாசம் பெருகும். அது உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் ஜெயிக்க வைக்கும். உங்க வேலையில பிரச்சனையா, நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வேலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு சொல்யூஷனை அந்த வேதம் உங்களுக்கு தரும். அல்லேலூயா. பாவத்துல இருந்து விடவிட முடியலையா, நீங்க வேதத்தை வாசிங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்து பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தரும். வியாதியோடு இருக்கிறீங்களா, நீங்க வேதத்தை வாசிங்க. அந்த வியாதியை ஜெயிக்கக்கூடிய விசுவாச வார்த்தையில் அறிக்கை பண்ணக்கூடிய அது என்ன பண்ண முடியும், அது ஜெயிக்கக்கூடியதை மாற்றும். அதனால தான் யோபு சொன்னாரு, அவனுடைய எல்லாமே எதை நம்பி இருந்தான் தெரியுமா? தேவனை நம்பி இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் செல்வத்தில் மேல் நம்பிக்கை இல்லை, அவன் பொருட்கள் மேல் நம்பிக்கை இல்லை, அவன் ஆஸ்தியுடையவனாய் இருந்தான், அந்தஸ்துடையவனாய் இருந்தான். எதன் மேலும் நம்பிக்கை இல்லை. யார் மேல் நம்பிக்கை இருந்தான்? தேவன் மேல் நம்பிக்கை இருந்தான். அதனால தான் எல்லாம் போன போதும் அவன் சொன்னான், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். அந்த விசுவாசம் தேவன் மேலே இருந்தது. அவன் செல்வத்தின் மேலோ, அவன் பொருளின் மேலோ, அவன் ஆஸ்தியின் மேலோ, அவன் பதவியின் மேலோ இல்ல, தேவன் மேலே இருந்ததுனால தான் என்ன சூழல் வந்த போதும் இயேசுவின் அன்பை விட்டு அவன் பிரிக்க முடியல. கர்த்தருடைய அன்பை விட்டு அவனை பிரிக்க முடியல. அந்த அவ்வளவு மாறுறது காரணம் என்ன தெரியுமா? அவன் வேத பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தின் படியாகவே தன்னை பரிசுத்தமாய் தன் குடும்பத்தையும் தன்னையும் காத்துக்கொண்டவன் தான் யோபு.